அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். இன்றைய நாளில் மிகப்பெரிய துயரமான சம்பவம் ஒன்று உலகில் இடம்பெற்றிருக்கின்றது. வெனிசுலாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் பாரிய உயிரிழப்புகளையும் பேரனத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக வெனிசுலாவினுடைய தலைநகர் கராக்கஸ் உட்பட பல்வேறுபட்ட நகரங்கள் முற்றாக சிதைந்திருப்பதாக பலரும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். வெனிசுலா நாடு குறித்து அனைவரும் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக நிக்கோலஸ் மதுரோ தலைமையில் ஆட்சி நடத்தி வந்த வெனிசுலா மீது அமெரிக்கா வெனிசுலாவின் எண்ணெயை திருடுவதற்காக படையெடுத்து அவரை கடத்தி சென்றிருந்தார்கள். பின்னர் அமெரிக்காவில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த நாட்டினுடைய அதிபர். வெனிசுலா உலகிலேயே எண்ணெய் வளம், கச்சா எண்ணெய், பெட்ரோலிய வளம் அதிகமான முதலாவது நாடாக வெனிசுலா காணப்படுகின்றது. இத்தகைய வட அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவிலான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று மாலை அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நூற்றாண்டில் பதிவான மிக கடுமையான நிலநடுக்கம் இதுவென வெனிசுலா மற்றும் வட அமெரிக்கா குறித்து ஆய்வு செய்து வரக்கூடிய புவிசேதவியலாளர்கள் கூறுகின்றார்கள். நேற்று மாலை 6:04 மணியளவில் முதலில் 7.2 ரிக்டர் அளவில் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் மெரோன் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் மிக கடுமையான அளவு கட்டிடங்கள் குலுங்கி இடிந்து தரைமட்டமாக இருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் மக்களுடைய உயிரிழப்புகள், கட்டிடங்கள், தெருக்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன, பாலங்கள் பிளந்திருக்கின்றன. இப்படியான ஒரு அச்சம் நிகழ்வதற்குள் மீண்டும் ஒரு சில நிமிட நேரங்களுக்குள் 7.5 ரிக்டர் அளவில் மிக கடுமையான நிலநடுக்கம் அதே பகுதியை தாக்கி இருக்கின்றது. எனவே அடுத்தடுத்து இடம்பெற்ற இந்த மிக கடுமையான நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நூற்றுக்கணக்கான வீதிகள் முற்றாக சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக தலைநகர் கராக்கஸ் உட்பட மிக முக்கியமான நகரங்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கின்றது. இதுவரை இல்லாத ஒரு பேரழிவு என்று கூறப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாக இருக்கின்றன. பல அலுவலகங்கள், வீடுகள், குடியிருப்புகள் இடிந்து மண்ணோடு மண்ணாக வீழ்ந்திருக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு முற்றாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. குடிநீர் வசதிகள் செல்லக்கூடிய நீர்க்குழாய்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் பல இடங்களில் குடிநீர் வசதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் அவர்களை மீட்கும் பணி மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. முதல் கட்ட தகவல்களின்படி குறைந்தபட்சம் இந்த நிலநடுக்கத்தில் 1000க்கு மேற்பட்டவர்கள் குறைந்தபட்சம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்களை புவிச்சரிதவியலாளர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில அமெரிக்க ஊடகங்களோ இது 5000க்கு மேற்பட்டவர்கள் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று கூறுகின்றார்கள். ஏனெனில் பல கட்டிடங்களுக்கு செல்லக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் முற்றாக இடிந்து விழுந்திருப்பதால் மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய வாகனங்கள் கூட அந்த பகுதிக்கு நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதாவது மீட்பு பணிக்கு ஒரு வாகனம் செல்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு பாதை வேண்டும். அந்த பாதைகள் கூட முற்றாக மூடி உடனடியாக சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு கட்டிட குவியல்களாக கராக்கஸ் காணப்படுகின்றது. அந்நாட்டினுடைய அதிபர் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். பல சர்வதேச நாடுகள் இது தொடர்பில் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். சில நாடுகள் உதவுவதான அறிவிப்பையும் வெளியிட்டாலும் கூட தற்போது உள்ள சூழ்நிலை மிக மோசமானதாக இருக்கின்றது. ஒரு சில மணி நேரத்துக்குள் நடைபெற்ற இந்த அசம்பாவிதத்திற்குள் 1000க்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மிக துயரமான செய்தி. அது மட்டுமல்ல, மீட்பு பணிகள் செய்ய முடியாத அளவுக்கு மிக கடுமையாக பாதைகளும் தெருக்களும் பாலங்களும் சேதமடைந்திருப்பதால் இன்னமும் இந்த உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. இதுவரை இல்லாத இந்த நூற்றாண்டில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை வெனிசுலா, வட அமெரிக்க நாடுகள் காணவில்லை என்று கூறப்படுகின்றது. அதாவது வெனிசுலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகள் கொலம்பியாவினுடைய தலைநகர் வரை உணரப்பட்டிருக்கின்றது. வெனிசுலாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு கொலம்பியாவினுடைய தலைநகரம் வரை அந்த அதிர்வுகளை, அந்த அதிர்ச்சியை, அந்த பாதிப்பினுடைய அதிர்வுகளை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அளவுக்கு இந்த தாக்கம் அந்த இடத்தை பாதித்திருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிகப்பெரிய இந்த துயரத்தில் சிக்கியிருக்கக்கூடிய வெனிசுலா மக்களுக்கு அனைத்து உலக நாடுகளும் அவசர கதியில் உதவ முன்வர வேண்டும்.
அங்கு உயிரிழந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு தீரமான நேரத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு விரைவில் குணமடைய வேண்டும். மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் பல்வேறுபட்ட வல்லரசு போட்டியில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெனிசுலா இயற்கை அனர்த்தத்தினாலும் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டு வர வேண்டும். காயமடைந்தவர்கள் விரைவில் மீட்கப்பட வேண்டும். காயமடைந்தவர்கள் குணமடைய வேண்டும். இந்த விடயத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக வெனிசுலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் அது ஏற்படுத்திய பாதிப்புகள் தொடர்பான அடுத்து வெளியாகக்கூடிய செய்திகளை உடனே உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.